வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ஸ்நேகிதியே இவள் உங்களின் தோழி. இப்போ நம்ம ஷோவில் அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் நலம் நலமறிய. இந்த செக்மெண்ட்டோட பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த செக்மெண்ட்டில் நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்மளோட நலனில் அக்கறை எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க டாக்டர் யோக வித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர் சென்டர். வாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஸ்நேகிதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த செக்மெண்ட்டில் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ பொதுவாக கர்ப்பப்பையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள். அந்த நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக ஓவுலேஷன் நடக்காது. பழைய சிஸ்ட் வந்து உள்ளே தங்கி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகிட்டே போகும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து 2-3 இயர்ஸ் வந்து குழந்தை இருக்காது. சம்டைம்ஸ் வந்து குழந்தை இருந்தாலும் அடிக்கடிக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன், மிஸ்கேரேஜ் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும். இது தவிர ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருக்கும். இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா எக்கும் ஸ்பெர்மும் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 நாளைக்கு ஒருக்க சைக்கிள் ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா முதல் நாள்லேருந்து கணக்கு பண்ணி 14வது நாள் வந்து சினை முட்டை வந்து வெடித்து வெளியே வரும். அப்படி வெடித்து வர அந்த எக் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ எக்குக்கு வந்து ஆக்சுவலாக மூமெண்ட்டே கிடையாது. எக் ரிலீஸ் அப்டாமினல் கேவிட்டி ரிலீஸ் ஆனோடனே ஃபெலோப்பியன் டியூப் வந்து ஒரு வேக்யூம் ப்ரெஷர் மூலமாக பிடிச்சி இழுத்து டியூப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் தான் நீந்தி போய் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எக்கை போய் மீட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது டியூப்பில் வந்து ஏதோ பிளாக் இருக்குது அப்படின்னா உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எக்கோட அந்த ஸ்பெர்ம் வந்து காண்டாக்ட் பண்ண முடியாமல் குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போகும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செமி பிளாக் இருக்கும், அதாவது பாதி பிளாக் இருக்கும். அப்போது ஸ்பெர்ம் வந்து நீந்தி போய் அந்த எக்கை மீட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அந்த எக்கு வந்து 7 to 14 days யூஸ்வலாக ஃபெலோப்பியன் டியூப்பில் தங்கி வளர்ந்ததுக்கப்புறம் தான் கருப்புதிதல்னு சொல்லி நடக்கும், அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ அப்போது ஈஸியாக நீந்தி போனதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டோசைட்டாக வளர்ந்த உடனே அந்த டியூப்பில் வந்து திருப்பியும் இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது அந்த டியூப்பில் இடம் பற்றாமல் டியூப்லேயே தங்கி வெடிச்சிருச்சு அல்லது டியூப்லேயே தங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மெடிக்கேஷன் மூலமாகவே வந்து கிளென்ஸ் அவுட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து டியூபே வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ சப்போஸ் ஒரு சைட் டியூப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா 1 மாதம் விட்டு 1 மாதம் தான் வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து 1 மாதம் லெஃப்ட் ஓவரியிலேருந்து முட்டை வந்து வெடித்து வெளியே வந்ததுன்னா அடுத்த மாதம் ரைட் ஓவரியிலேருந்து வெடித்து வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போது அந்த டியூப் வந்து ஒரு சைடு எடுத்த பெண்களுக்கு 1 மாதம் விட்டு 1 மாதம் இயற்கை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது 1 வருஷத்தில் 6 மாதம் தான் வந்து அவங்க நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஃபஸ்ட்டே எக்டோபிக் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக யூட்ரஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது நல்லது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வ கோளாறு இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் எனக்கு திருப்பி உடனே குழந்தை வேணும்னு சொல்லிட்டு 2 மாதத்துலேயே கன்சீவ் ஆவாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டும் எக்டோபிக் ஆகி இன்னொரு டியூபையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஃபஸ்ட் எக்டோபிக் ஆனவங்க கண்டிப்பாக யூட்ரஸ் வந்து கிளென்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா எதுக்காக அந்த கிளென்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன்னா கர்ப்பப்பையுடைய உள் சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் அதே எண்டோமெட்ரியம், இப்படி கர்ப்பப்பையுடைய உள் சுவர் எண்டோமெட்ரியம், அதே மாதிரி டியூபோட உள் சுவரும் எண்டோமெட்ரியம் தான். இங்கே இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அதுவே போய் உள்ளே வந்து பிளாக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வேறு எதுனால அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் ஏற்படலான்னா ரிவர்ஸ் பிளட் ஃப்ளோ. ரிவர்ஸ் பிளட் ஃப்ளோனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மென்சுரேஷன் ஆகிட்டே இருக்கும், அந்த டைமில் வந்து காண்டாக்ட் பண்ணுறது, ப்ளஸ் மென்சுரேஷன் பீரியட்ஸ் டைமில் வந்து ஏதோ ஒரு லெக் ரைஸ் சார்ட் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதாவது கால் ரெண்டையுமே தூக்கிட்டு சர்வாங்காசனமோ அல்லது வேறு ஏதாவது லெக் ரைஸ் போஸ்டர்ஸோ அவங்க பண்ணும்போது கீழ் போயிட்டு இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி யூட்ரஸ்குள்ளே போகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகி டியூப்பில் வந்து பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது தவிர ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் வரதுக்கு காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா டிஎன்சி, எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், நான் வந்து அபார்ஷன் பண்ணுறேன், ஸோ டிஎன்சி சார்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னா அந்த திசு சுரண்டுதல் பண்ணுவாங்க. அப்போ திசு சுரண்டுதல் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் டிஷ்யூஸ் வந்து போய் டியூப்பில் போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னாலும் டியூப் பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேறு என்னென்னத்தினால அப்படின்னா
எனக்கு வந்து இப்போ வந்து கோயிலுக்கு போகணும், நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அட்டன் பண்ணி ஆகணும், நான் ஒரு 10 நாள் டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரியட்ஸ் வரக்கூடிய டேட்டை வந்து தள்ளி போடுறது, ப்ரொஜெஸ்டின் டேப்லெட்ஸ் போன்ற டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு தள்ளி போடுறாங்க அப்படின்னா அந்த பழைய கிளாட் ரத்தம் வந்து வெளியே வரக்கூடிய மாதவிடாய் ரத்தம் வந்து உள்ளே வந்து கட்டிச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு டியூப்பில் வந்து அடைப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான செயல்கள்லாம் இல்லாமல் இயற்கையாக வரக்கூடிய பீரியட்ஸை இயற்கையாக விட்டுறணும். பீரியட்ஸ் டைமில் வாக்கிங் போகலாம், மற்ற லெக் ரைஸ் சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பண்ணாமல் அவாய்ட் பண்ணணும். பீரியட்ஸ் டைமில் காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாவே டியூப்பில் வந்து பிளாக் வராமல் பார்த்துக்க முடியும். எப்படி வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து ப்ராப்பராக நடக்குதா அல்லது எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆயிடுச்சா அப்படிங்கிறது கான்சியஸாக இருக்கணும். அப்படின்னா யூஸ்வலாக 28 டேஸ் சைக்கிள் ரெகுலராக இருக்கிறவங்க ஃபஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்து 14th டே வந்து எக் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் அவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பெர்ம் போய் ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கக்கூடிய எக்கு வந்து மீட் பண்ணுறது அப்படிங்கிறது 14வது நாள் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 14வது நாள், முதல் நாள் மாதவிடாயிலேருந்து 14வது நாள் தான் கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அகெயின் வந்து அடுத்த வாரம் அல்லது ஒரு 14 டேஸ்க்குள்ளே இம்ப்ளான்டேஷன் நடக்கணும். அப்படி நடக்காமல் இடையில வந்து ஏதோ ஒரு சைடு வந்து ரொம்ப கிராம்ப் மாதிரி ஒரு பெயின் இருந்துச்சு அப்படின்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சியா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி கரெக்டாக இம்ப்ளான்டேஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா டியூப்லேயே தங்கி வெடிச்சிருச்சுன்னா உயிருக்கே வந்து ஆபத்துன்னு கூட சொல்லலாம். எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாக மெடிக்கேஷன் வழியாகவே கரெக்டாக டியூப் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஏன்னா கட் பண்ணிட்டா திருப்பி 1 மாதம் விட்டு 1 மாதம் தான் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ்க்கு உள்ளாயிடுவீங்க. ஸோ யூஸ்வலாக மெடிக்கேஷன் வழியாகவே அதை கிளென்ஸ் பண்ண முடியுமான்னு உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லை நான் டியூப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி யூட்ரஸ் கிளென்ஸ் பண்ணி எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தாலோ அல்லது டியூப் பிளாக் இருந்தாலோ சித்த மருத்துவத்தில் நம்ம கர்ப்பப்பை வந்து சுத்தப்படுத்தும் போது நிறைய பேருக்கு வந்து டியூப் பிளாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கு. மினிமம் 2 to 3 months அப்படிங்கிறது நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து 2 பீரியட்ஸ் வர வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டு 3ஆவது மாதம் மருந்து சாப்பிட்டுட்டே ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பையில் எனி சார்ட் ஆஃப் டியூப் பிளாக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்ட், PCOD, ஏதோ வேர்ம்ஸ், இந்த மாதிரி பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லைம்பாங்க, நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக ஃபுல்லாக வேர்ம்ஸாக வந்து பீரியட்ஸில் வெளியே வரும். ஒரு சிலருக்கு பவுடர் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கட்டிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனி சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் எப்படி வந்து வயிற்றுக்கு வந்து பேதி கொடுத்தா சுத்தமாகுதோ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து இயற்கையாகவே வந்து இது எல்லாத்தையுமே வந்து கிளென்ஸ் அவுட் பண்ணிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஓவுலேஷன் இன்டெக்ஷன், எனக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டாக இல்லை, நான் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுறேன், இப்போ தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குளோமிட் போன்ற டேப்லெட் சாப்பிடுவாங்க. பட் டாக்டரோட அட்வைஸே இல்லாமல் ஒரு 3 சைக்கிள்ஸ்க்கு மேலே அதை சாப்பிடும்போது எண்டோமெட்ரியம் லைனிங்கும் வந்து தின் ஆகுது. ப்ளஸ் டியூப்புக்குள்ளே, அதாவது ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே சிலியரின் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லி, இப்போது எப்படி மூக்கில் வந்து முடி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஃபெலோப்பியன் டியூப்குள்ளரையும் சிலியரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து அப்டோமினில் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த முட்டையை வந்து நவுத்தி ஃபெலோப்பியன் டியூப்ல வெயிட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டாக்ஸின்ஸ், இந்த டேப்லெட்டில் உள்ள டாக்ஸின்ஸ் ரொம்ப க்ரானிக்காக எடுக்கும்போது இந்த சிலியரி மூமெண்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சிக்காக நீங்கள் ஏதோ ஒரு மெடிக்கேஷனோ ஓவுலேஷன் இன்டெக்ஷனோ எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட குறைஞ்சது 6 மாதம் நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த குளோமில் இருக்கக்கூடிய ஐசோமஸ் வந்து நம்ம உடம்பு விட்டு வெளியே போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வாரத்துலேருந்து 6 வாரங்கள் ஆகுது. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து உங்களுக்கு எக்டோபிக்காக ஆகாமல் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம ஃபெலோப்பியன் டியூப்பில் எதனால் பிளாக் வருது, வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள், இது எப்படி வந்து கரு உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வேறு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.